வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் கான்செப்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரீசெண்டாக பீகார் கவர்மெண்ட் அவங்க கண்டக்ட் பண்ண கேஸ்ட் சர்வேனுடைய டீட்டெயில்ஸை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து இந்தியாவில் நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சென்ட்ரல் லெவலில், அதாவது ஆல் இண்டியா லெவலில் ஒரு சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸை கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுறாங்க. சரி, சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் எஸ்இசிசி இந்த கான்செப்ட் என்ன? எஸ்இசிசியை இந்தியாவில் கண்டக்ட் பண்ணலாமா? இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அட்வான்டேஜ் என்ன? எஸ்இசிசியை கண்டக்ட் பண்ணுறதால ஏதாவது பிரச்சனை இருக்கா, பாதகம் இருக்கா? இதை நம்ம பார்ப்போம். சரி, முதல்ல சென்சஸ் இதனுடைய அர்த்தம் என்ன? சென்சஸ் அப்படின்றது மக்கள் கணக்கெடுப்பு. மக்களுடைய டெமோகிராஃபிக் ப்ரொஃபைலை கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த சென்சஸ். ஜனத்தொகை எவ்வளோ, நேஷனல் லெவலில் எவ்வளோ, ஸ்டேட் லெவலில் எவ்வளோ, செக்ஸ் ரேஷியோ என்ன, ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் சென்சஸ் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும். இந்தியாவில் முதல் முறையாக சென்சஸை பிரிட்டிஷ் பீரியட்லேயே கண்டக்ட் பண்ணாங்க. 1881 ஃபர்ஸ்ட் சென்சஸ் நடத்தப்பட்டது. இந்த சென்சஸ் டேட்டா ரொம்பவே முக்கியம். அஃபிஷியல் பர்பஸ்க்கு இந்த சென்சஸ் டேட்டாவை தான் எடுப்பாங்க. உதாரணத்துக்கு 2021 தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் என்னவா இருந்தது அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ண சென்சஸில் தான் அந்த அஃபிஷியல் டேட்டாவை இருக்கும். இந்தியாவுடைய லிட்ரஸி ரேட் என்ன, இதையும் இதுக்கு முன்னாடி நடத்தப்பட்ட சென்சஸ் டேட்டாவில் தான் நம்ம எடுப்போம். இதுதான் இந்த சென்சஸ். சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சென்சஸ் தான். ஆனால் இது சோஷியோ எக்கனாமிக் ப்ரொஃபைலையும் டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணும். சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மக்களுடைய ப்ரொஃபைலை ஸ்டடி பண்ணுறது தான் இந்த எஸ்இசிசி. இந்தியாவில் முதல் முறையாக 1931 எஸ்இசிசியை கண்டக்ட் பண்ணாங்க. கடைசியாக 2011 கண்டக்ட் பண்ணாங்க. ஆனால் 2011 எஸ்இசிசி டேட்டாவை கவர்மெண்ட் கடைசி வரைக்கும் ரிலீஸ் பண்ணல. சுப்ரீம் கோர்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன ஜஸ்டிஃபிகேஷன் என்ன, இந்த எஸ்இசிசி சென்சஸ் டேட்டா அக்யூரேட்டாக இல்லை, அந்த பேராமீட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஸ்டாண்டர்டைஸ் செய்யப்படல. இதனால் இந்த டேட்டாவை நாம் எடுத்த அஃபிஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கோ பாலிசிஸ்க்கோ இதை பேசிஸாக யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. எஸ்இசிசி இந்த சென்சஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களை டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் வச்சு, அதாவது வெவ்வேறு குறியீடுகளை வச்சு அவங்களுடைய சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸை கேப்சர் பண்ணணும். ரூரல், அர்பன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். லேண்ட் ஓனர்ஷிப், அவங்களுடைய ஆக்குபேஷன், அவங்களுக்கு வீடு இருக்கா இல்லையா, அவங்களுடைய எஜுகேஷன் என்ன, இன்கம் என்ன, இதெல்லாம் கேப்சர் பண்ணுவாங்க. இது கடைசியாக ஒரு டேட்டா பேஸாக கிடைக்கும். ஸோ இப்படி தான் இந்த எஸ்இசிசி அப்படின்ற எக்ஸசைஸை நம்மளால் நடத்த முடியும். சரி, இப்போ அந்த எஸ்இசிசியை இப்போ இந்தியாவில் நடத்தணுமா? இந்த கேள்வியை நிறைய பேர் எழுப்புறாங்க. இந்த கான்செப்டை சப்போர்ட் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க, இந்த கான்செப்டை அப்போஸ் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. இந்த கான்செப்டை அப்போஸ் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கேஸ்ட் அப்படின்றது ஏற்கனவே இந்தியன் சொசைட்டியில் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த கேஸ்ட் கான்ஷியஸ்னஸ்னால மக்களிடையே பிளவு இருக்குது, கேஸ்ட்னால டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, இதனால் நிறைய பிரச்சனை இருக்குது, ஏன் மக்களிடையே வெறுப்புணர்வு கூட இருக்குது, சம்டைம்ஸ் இது வயலன்ஸில் கூட போய் முடிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு சென்சஸை நடத்தி கேஸ்ட் இருக்குது அப்படின்றத நீங்களே அறிவித்து மக்கள் மத்தியில் அந்த கான்ஷியஸ்னஸை அதிகப்படுத்துறீங்க, இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, சில பேர் சொல்லுவாங்க கேஸ்ட் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருந்தால் தான் கேஸ்ட் கான்ஷியஸ்னஸ் இருக்கும், அந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட் எடுத்துட்டோன்னா கேஸ்ட் கான்ஷியஸ்னஸ் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் கேஸ்ட் அப்படின்ற கான்செப்டை இருக்கக்கூடாது அப்படின்றதான் என்னுடைய ஒரு விருப்பம். ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம இப்படி இதை நடைமுறைப்படுத்த முடியாது. சர்டிஃபிகேட்டை டெஸ்ட்ராய் பண்ணுறதால கேஸ்ட் கான்ஷியஸ்னஸ்ங்கிறது போகாது. ஏன்னா நம்ம கேஸ்ட் அப்படின்றத நுட்பமாக பார்க்கணும். இப்போ கேஸ்ட் அப்படின்றது என்ன? கேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சோஷியோ எக்கனாமிக் ரியாலிட்டி. மக்கள் அவங்கள இந்த கேஸ்டில் நான் சேர்ந்தோம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணாலும் அந்த கேஸ்ட்டை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா சோஷியலாகவும் பார்க்கணும், எக்கனாமிக்காகவும் பார்க்கணும். ஏன் சோஷியலாக பார்க்கணுன்னா, ஹிஸ்டாரிக்கலாக கேஸ்ட்னுடைய அடிப்படையில் மக்கள் சமூகத்தில் பல்வேறு லெவல்ஸில் இருந்தாங்க. ஹையர் கேஸ்ட் குரூப்ஸ் கையில் பவர் அதிகமாக இருந்தது, அவங்க கையில் ரிசோர்ஸஸ் அதிகமாக இருந்தது, அவங்க ப்ரெஸ்டீஜை என்ஜாய் பண்ணாங்க. கீழே இருக்கக்கூடிய கேஸ்ட் குரூப்ஸ் கையில் அந்தளவுக்கு பவர் இல்லை, ரிசோர்ஸஸ் இல்லை, அவங்களுக்கு எம்பவர்மெண்ட் அந்த அளவுக்கு இல்லை. அப்போ ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிஸ்கிரிமினேஷனை இந்த கேஸ்ட் சிஸ்டம் மூலமாக அவங்களால பார்க்க முடியுது. இது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இருந்தது. இந்தியாவை பொறுத்தவரை அது கேஸ்ட் சிஸ்டம். வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அது ரேஸ் இல்லை வேறு ஏதாவது ஐடென்டிட்டிஸை வச்சுருக்கும்.
ஏன் இது எக்கனாமிக் ரியாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாகவும் கேஸ்ட் வந்து மக்களை டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் இருக்குது. ஹையர் கேஸ்ட் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர்ஷிப் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு இன்கம் அதிகமாக இருக்கும், அதனால் அவங்க எக்கனாமிக்கலாக எம்பவர்டாக இருப்பாங்க. லோவர் கேஸ்ட் குரூப்ஸ்க்கு இது அந்தளவுக்கு இருக்காது. அப்போது இதை நம்ம ஒரு சோஷியோ எக்கனாமிக் ரியாலிட்டியாக பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு காலத்தில் இந்தியாவில் கேஸ்ட் சிஸ்டம் உருவானாலும் அதோடைய தாக்கம் வந்து இன்றைக்கும் இருக்குது. இதை நீங்களே கவனிக்கலாம். இன்னைக்கு தேதியில் மாடர்னைசேஷன் மூலமாகவும் குளோபலைசேஷன் மூலமாகவும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மூலமாகவும் மக்கள் நிறைய பேர் முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் பின்தங்கி இருக்கவங்களும் இப்போ கொஞ்சம் மேலே வந்திருக்காங்க. ஆனாலும் இன்னும் நிறைய பேர் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இன்னும் பின்தங்கி தான் இருக்காங்க. இதுக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டர் என்னவாக இருந்தது? கேஸ்ட் இருந்தது. இன்றைக்கும் அது ஒரு ஃபேக்டராக இருக்குது. நம்ம இண்டிவிஜுவல்ஸ் வச்சு பார்க்கக்கூடாது, அந்த கேஸ்ட் குரூப்பை ஒட்டு மொத்தமாக வச்சு பார்க்கணும். இப்போது ஒரு பேக்வேர்ட் கேஸ்ட்டை சேர்ந்த ஒரு நபர் ரொம்ப ரிச்சாக கூட இருக்கலாம், வெளிநாட்டில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். நீங்கள் அவரை மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது, அந்த கேஸ்டே ஒரு கிளாஸாக இருக்கும். அந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளால் பெட்டராக கம்பேர் பண்ண முடியும். இந்த கேஸ்ட்னுடைய தற்போதைக்கு சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நம்மளால் ஸ்டடி பண்ண முடியும். ஸோ இந்த அடிப்படையில் சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸை கண்டக்ட் பண்ணுறது மூலமாக இன்னைக்கு தேதியில் அந்தந்த கேஸ்ட் குரூப்ஸை சேர்ந்த மக்கள் சமூக பொருளாதார ரீதியாக எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க அப்படின்றத நம்மளால் பெட்டராக ஸ்டடி பண்ண முடியும். இப்போ ஒரு காலத்தில் பின்தங்கி இருந்த ஒரு கேஸ்ட் குரூப் இன்றைக்கி முன்னேறி இருக்கலாம், ஆனால் இன்னும் நிறைய கேஸ்ட் குரூப்ஸ் முன்னேறாமலே இருக்காங்க. அப்போ இதை நீங்கள் சயின்டிஃபிக்காக ஸ்டடி பண்ணணும், அப்ஜெக்டிவாக ஸ்டடி பண்ணணும். இதுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா கலெக்ஷன் தேவை. இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி நம்ம மேற்கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னா, இதை நம்ம வெல்ஃபேருக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணணும். இந்தியா ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட். மக்களுக்கு நிறைய பாலிசி ஸ்கீம் மூலமாக நம்ம பொருளாதார சமூக முன்னேற்றத்தை கொண்டு போய் சேர்க்கணும். இதுக்கு இந்த சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு கேஸ்ட் அடிப்படையாக வச்சு நாம் சில வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை ப்ரொவைட் பண்ணுறோம். ரிசர்வேஷன் அப்படின்றது ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் தான். ஸோ ஹிஸ்டாரிக்கல் டிஸ்கிரிமினேஷனை இன்றைக்கி நிவர்த்தி பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ரிசர்வேஷன் சிஸ்டமை இந்தியாவில் வச்சுருக்கோம். இது ஒரு விதமான அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். இப்போது இந்த ரிசர்வேஷன் சிஸ்டமை நம்ம இன்னும் எஃபிஷியண்ட்டாக இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நம்ம அந்த கேஸ்ட் குரூப்ஸ்னுடைய சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸை இன்றைக்கி ஸ்டடி பண்ணணும். ஒரு சில கேஸ்ட் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் இதை யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, பட் தே வில் பி எலிஜிபிள். யூஸ் பண்ணலாம் லீகலாக, ஆனால் அந்த அளவுக்கு அவங்க யூஸ் பண்ணி முன்னேறி இருக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேஸ்ட் குரூப்ஸ் இந்த ரிசர்வேஷனை நல்லா ப்ராப்பராக யூஸ் பண்ணி அவங்க முன்னேறி இருப்பாங்க. அப்போது இந்த சென்சஸை நடத்தினா தான் இந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு, உண்மையாலே அது எஃபிஷியண்ட்டாக இருக்கா, அவுட்கம் ஓரியன்டாக இருக்கா, டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத நம்மளால் ஸ்டடி பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸை நாம் இன்னும் பெட்டராக மாடிஃபை பண்ணலாம், ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம், ரேஷனலைஸ் பண்ணலாம். வளர்ச்சியும் மேம்பாடும் பெட்டராக போய் சேர்றதுக்கு அந்த பெனிஃபிஷரி டார்கெட்டிங் அப்படிங்கிறது முக்கியம். அப்போ அந்த டார்கெட்டிங் பண்ணோன்னா யார் பெனிஃபிஷரி அப்படின்றத நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே இந்தியாவில் எஸ்சி எஸ்டி பாப்புலேஷனை நம்ம ஸ்டடி பண்ணுறோம், ஆனால் ஓபிசி பாப்புலேஷனை நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஸ்டடி பண்ணுறதில்ல. இதை எஸ்சிசிசி சென்சஸ் மூலமாக தான் நம்ம கேப்சர் பண்ண முடியும். ஓபிசிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ்ட் குரூப்ஸ் இருக்கும். அது இல்லாமல் ஒட்டுமொத்தமாக எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாருடைய சோஷியோ எக்கனாமிக் ப்ரொஃபைலையும் நம்ம டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணணும். இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு மறுபடியும் வரும், சரி ஸ்டடி பண்ண சொல்கிறீங்க, ஆனால் இப்படி ஸ்டடி பண்ணுறதால கேஸ்ட் கான்ஷியஸ்னஸ் இன்னும் அதிகமாகுமே அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் ஹைபாத்தட்டிக்கலாக யோசிங்க. இந்தியன் கவர்மெண்ட் சொல்லுது கேஸ்ட்னு யாரும் சொல்லவே கூடாது, சொன்னாலே உங்களை ஜெயிலில் போட்டுருவோம், பேசாதீங்க அப்படின்னு ஒரு வேளை சொன்னால் கூட ஒரு விதமான கான்ஷியஸ்னஸ் நம்ம மத்தியில் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா கேஸ்ட் மூலமாக ஏற்கனவே டெப்ரிவேஷன் இருக்குது, டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, பாவர்ட்டி ஏற்பட்டுருக்கு, சொசைட்டியில் ஏற்கனவே ஒரு படிநிலை இருக்குது, ஒருத்தர் முன்னேறி இருக்கார் ஒருத்தர் பின்தங்கி இருக்காருன்னு இருக்குது. அப்போ கேஸ்ட்டுங்கிற கான்செப்டே இல்லை, சர்டிஃபிகேட்டை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டே இல்லைன்னு சொன்னாலும் அது உண்மையாலே எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வராது. ஏன்னா மக்கள் வந்து சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அப்படி தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு பெரிய நில சுகாந்திரர், அவர் கீழே வேலை செய்யக்கூடிய அந்த நபர் அவர் கீழே தான் வேலை செஞ்சுட்டு இருப்பார்.
நீங்கள் மேலே வேணால் கேஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் அந்த ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அப்போ இது உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தாது. அப்போது கேஸ்ட் அப்படிங்கிறத நாம் யூஸ் பண்ணணும் கான்செப்டாக. எதுக்கு? இந்த மக்களினுடைய சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸை ஸ்டடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும், சயின்டிஃபிக்காக யூஸ் பண்ணணும், ரேஷனலாக யூஸ் பண்ணணும், அப்ஜெக்டிவாக யூஸ் பண்ணணும். இதை வச்சு மக்களை லேபிள் பண்ணக்கூடாது. எஸ்சிசிசி சென்சஸ் நடத்தும் போது ப்ராப்பராக அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். இது ஒரு அஃபீஷியல் சயின்டிஃபிக் அப்ஜெக்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் உங்களுடைய நிலை என்ன, இதை தான் நாங்கள் மெயினாக கேப்சர் பண்ணுறோம் அப்படின்றத மக்கள்கிட்ட சொல்லணும். அந்த டேட்டாவும் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக கேப்சர் பண்ணணும். அக்யூரேசி இல்லை அப்படின்னா இதனால் பெருசாக யூஸ் இருக்காது. அது இல்லாமல் ஸ்டேட் வைஸ் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணும்போது இதில் இன்னும் பெட்டராக நம்ம கிராஸ் கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணலாம். ஒரு ஸ்டேட்டில் ஓபிசியாக இருக்கக்கூடிய ஒரு கேஸ்ட் பார்த்தீங்கன்னா பின்தங்கி இருக்கும், அதே கேஸ்ட் இன்னொரு ஸ்டேட்டில் கொஞ்சம் முன்னேறி இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரென்சஸும் இந்தியாவில் இருக்குது. அப்போது பிட்வீன் ஸ்டேட்ஸ், பிட்வீன் ரீஜன்ஸ், கேஸ்ட் குரூப்ஸுடைய சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா வேறு வேறையாக இருக்கும். ரோஹிணி கமிஷன் ஃபார் சப் கேட்டகரைசேஷன் ஆஃப் ஓபிசிஸ், இந்த குழு என்ன சொல்லுதுன்னா, இந்த சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் போன்ற எக்ஸசைஸ் மூலமாக நம்ம இந்த ஓபிசி கேஸ்ட் குரூப்ஸை இன்னும் பெட்டராக ஸ்டடி பண்ணி அதுக்குள்ளே நிறைய சப் கேட்டகரிஸை கொண்டு வரணும். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வெல்ஃபேர் கரெக்டாக போய் சேருதா, யாருக்கு இன்னும் போய் சேரல, யாருக்கு அதிகமாக போகுது, இதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணணும். இதன் மூலமாக நம்ம வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை பெட்டராக மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு இவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரணங்களால் சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸை நடத்தணும் அப்படின்னு நிறைய பேர் டிமாண்ட் பண்ணுறாங்க. நடத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடத்தணும் அப்படின்றதான் என்னுடைய ஒப்பீனியன். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, இதை அரசியலாக்கக்கூடாது, தேர்தலுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸை நாங்கள் நடத்துவோம், ஆட்சிக்கு வந்தால் நடத்துவோம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அரசியல் ரீதியாக அது இருந்ததுன்னா அது தவறு. இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக டெமோக்ரஸியில் குழப்பம் வரும். இந்த மாதிரி செய்கிறதுனால கேஸ்ட் கான்ஷியஸ்னஸ் இன்னும் அதிகமாகும். நான் இந்த கேஸ்ட், அவன் அந்த கேஸ்ட், எனக்கு அதிகமாக வெல்ஃபேர் தேவை, எனக்கு அதிகமாக அட்வான்டேஜஸ் தேவை அப்படின்னு சொல்லி இதை வச்சு ஒரு அரசியல் உருவாகும். இந்த பாணியில் அரசியல்வாதிகள் கண்டிப்பாக செயல்படக்கூடாது, எத்திக்கலாக நடத்தணும். அப்போ கேஸ்ட் சென்சஸ், தட் இஸ் சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ், ஷுட் நாட் பி யூஸ்ட் ஃபார் vote bank politics. It should be used only for development. எஸ்சிசிசியை இந்தியாவில் நடத்தினாலும் சுப்ரீம் கோர்ட் இதை ப்ராப்பராக சூப்பர்வைஸ் பண்ணாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். எலெக்ஷன் கமிஷனும் இதை ப்ராப்பராக சூப்பர்வைஸ் பண்ணணும். ஏன்னா எலெக்ஷன்ஸ்க்கு இந்த கான்செப்டை யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இந்த அடிப்படையில் இந்தியாவில் ஒரு சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸை நாம் கண்டக்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக அது எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதன் மூலமாக வளர்ச்சியை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கப்புறம் நேச்சுரலாகவே கேஸ்ட் மூலமாக இருக்கக்கூடிய அந்த கான்ஷியஸ்னஸ், டிஸ்கிரிமினேஷன், ஹேட், அண்டர் டெவலப்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போயிடும். நன்றி.